Hare Krishna. So Bhagavad Gita, 2வது அத்தியாயம் 55வது ஸ்லோகம். So திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா. பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. श्री भगवानुवाच प्रजहाति यथा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितप्रज्ञस्तदोच्यते. श्री भगवानुवाच प्रजहाति यथा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितप्रज्ञस्तदोच्यते. श्री भगवानुवाच प्रजहाति यथा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितप्रज्ञस्तदोच्यते. श्री भगवान उवाच. अभय चरणारविंद भक्तिवेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय. கூட சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார். பிரஜகாதி துறந்து, யதா எப்போது, காமான் புலனுகர்ச்சிக்கான ஆசைகள், சர்வான் எல்லா விதமான, பார்த்த பிரிதாவின் மைந்தனே, மனகதான் மனக்கற்பனையின், ஆத்மனி ஆத்மாவின் தூய நிலையில், ஏவ நிச்சயமாக, ஆத்மனா தூய்மையான மனதால், துஷ்டக திருப்தி அடைந்து, சிதப்பிரக்ஞ திவ்யமாக நிலை பெற்ற, ததா அச்சமயத்தில், உச்சியதே கூறப்படுகிறான். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார். பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ, அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக
அறியப்படுகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றனர். ஆனால் இத்தகு தெய்வீக நிலையில் நிலை பெறாதவனோ தனது சொந்த மனக்கற்பனைகளை சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. எனவே மனக்கற்பனைகளால் எழும் புலனுணர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. இந்த புலனிச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலனிச்சைகள் தானாகவே அடங்கி விடுகின்றன. எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமின்றி கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். தன்னை முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான். அத்தகு தெய்வீக நிலையை அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்விலிருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுக்கள் ஏதும் இல்லை. மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை எனும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். ஓம் தத்சத். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்தா மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா ஸ்திதப்ரக்ஞஸ்ததோச்சதே. अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च. ये कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिकाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौरांगी दावनेश्वरी कृष्णपानुसुते देवी प्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे शून्यवादी पश्चातदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஈவினிங் வந்ததுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? 54. அர்ஜுனன் வினவினான், தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எப்படி அமருவான்? எப்படி நடப்பான்? ஸோ இந்த 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியெல்லாம் பேசினார். எப்படி இருக்கணும்னு ஜென்ரலாக பேசுகிறார். ஸோ அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார். சரி, பர்ஃபெக்டான ஒரு பர்சன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் என்ன? அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்குமே நமக்கு சிம்டம்ஸ்னால் அறிகுறிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு காய்ச்சல் வந்தால் கூட ஒரு அறிகுறி இருக்கும். உடம்புல ஏதாவது சரியில்லைன்னா அதுக்கு ஒரு அறிகுறி இருக்கும். எல்லாத்துக்குமே அறிகுறின்னு ஒன்று இருக்குது. ஸோ அர்ஜுனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸ்தித பிரக்னா பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களோட அறிகுறியெல்லாம் கேட்குறார். அந்த ஒரு கேள்விக்கு கிருஷ்ணர் கிட்டத்தட்ட 18 ஸ்லோகத்துக்கு பதில் கொடுக்குறார். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு கேள்வி 18 ஸ்லோகம் ஆன்சர் இருக்கும். அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது
ரொம்ப டீட்டெயிலாக அழகாக பேசுகிறார். அதில் முதல் பதில் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகத்திலே கிருஷ்ணர் சொல்கிறார், மனக்கற்பனையால் வரக்கூடிய டிசையர்ஸ் என்ன புலன் நுகர்ச்சி அதை அவங்க கட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பகவத்கீதையில் மனசு பற்றி நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது. மனசை பற்றி. பகவத்கீதா மட்டுமே பாகவத்திலையும் வருது. பாகவத்தில்னா மனசு எங்கேருந்து வருதுன்னு கூட பேசப்பட்டிருக்கு. அந்த மனசுங்கிறது எங்கேருந்து தான் வருது. நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா, நம்ம உடம்புல கால், கண், காது, மூக்கு இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சயின்ஸ் இருக்குது. எம்பரியாலஜின்னு சொல்லுவோம். மொதல் வாரத்தில், 2வது வாரத்தில், 3வது வாரத்தில் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் மெடிக்கல் சயின்ஸில் மனசு எப்போ வரும்னு தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. புத்திங்கிறது மனுஷனுக்கு எப்போ வருது, எங்கேருந்து வருது, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஆனால் ஹிருதயம் எந்த வாரத்தில் வரும், கண் எந்த வாரத்தில் வரும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் மனசை பற்றி நீங்கள் பார்க்க முடியாது. மெடிக்கல் சயின்ஸ்லேயே கிடையாது. ஆனால் பாகவத்தில் அது இருக்குது. மனசுங்கிறது எங்கேருந்து வருது, முதல்ல புத்தி எங்கேருந்து வருது, அகங்காரம் எங்கேருந்து வருது, இந்த டீட்டெயில்ஸ் கூட இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. எதுக்கு மனசை கொடுக்குறாங்க நமக்கு, நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால நம்மளோட வேதம் அப்படிங்கிறது ஆர்டினரி சயின்ஸ் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் புத்தி இல்லாதவங்க அதை படிக்காமல் எதோ சொல்கிறாங்க. படித்தா தான் தெரியும் வேதம் எவ்வளோ வாஸ்டாக இருக்கும். எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அது பதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே சொல்கிறார், பர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னாலே மன கற்பனை பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டார். அதே நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா அது எப்படி மனக்கற்பனையே பண்ண மாட்டோம், நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. ரொம்ப கடினம். அது இல்லாமல் கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப தன்னில் திருப்தியாக இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த மனக்கற்பனைக்கு வருவோம். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதி இந்த மனக்கற்பனை. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணம் ஹிரண்யகசிபு. மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. நரசிம்மர் வதம் பண்ணவர் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுக்கு பயங்கர மனக்கற்பனை ஒன்று இருந்தது. அது நீங்கள் படித்தா தான் புரியும். அந்த மாதிரி நம்மனாலும் நினச்சி பார்க்க முடியாது. ஹிரண்யகசிபு பிரம்மாட்ட போய் வரம் கேட்குறார், எனக்கு மரணமே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு வரம் கொடுங்குங்கிறார். ஸோ பிரம்மா சொல்கிறாரு, அது என்னால் கொடுக்க முடியாது, காரணம் எனக்கே மரணம் இருக்குது, அதனால் என்னால் கொடுக்க முடியாது, அது வேறு ஏதாவது கேளு. அப்போ அவர் ஹிரண்யகசிபு பயங்கர ஒரு மனக்கற்பனை பண்ணி நிறைய கேட்குறார். அது பெரிய லிஸ்ட்டு. அதில் சின்ன 2 சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உயிர் இருக்கிறவன் கொல்லக்கூடாது, உயிர் இல்லாதவன் கொல்லக்கூடாதுங்கிறார். இப்படி ஒரு வரம் கேட்குறாரு. நினச்சி பாருங்க, உயிர் இருக்கிறவன் கொல்லக்கூடாது, உயிர் இல்லாதவன் கொல்லக்கூடாது. அப்போ அது கிடச்சிருச்சுன்னா யாரும் என்னை கொல்ல முடியாதே. அது அவரோட கற்பனை, அது ஹிரண்யகசிபோட கற்பனை. ஏன்னா இந்த உலகத்தில் 2 தான், ஒன்று உயிர் இருக்கணும், இன்னும் உயிர் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஹிரண்யகசிபு ஒரு கற்பனை, இப்படி வரம் கேட்டுருவோம். பிரம்மா ததாஸ்துன்ட்டார். சரி அப்படியே இருக்கட்டும். இனி ஹிரண்யகசிபுக்கு என்னென்னா, இனி நம்மளை எவனும் கொல்ல முடியாது. ஆனால் பகவான் கணக்கு வேறையாச்சே, அது நமக்கு தெரியாது. நாம் எப்பவுமே ஒரு கணக்கு போடுவோம். நாம் கணக்கு போட்டுட்டு நம்ம பர்ஃபெக்ட்னு நினைப்போம். அது ஒரு மனக்கற்பனை. நாமெல்லாம் பர்ஃபெக்ட், நான் செய்கிறது பர்ஃபெக்ட்டு, நான் பேசுகிறது பர்ஃபெக்ட்டு, நான் சிந்திக்கிறது பர்ஃபெக்ட்டு, அப்படி தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் பகவான் கணக்கு வேறு. ஆனால் அவர் எப்படி கொள்கிறாருன்னா, நெகத்தை வச்சு கொள்கிறார். ஏன்னா நெகம் உயிர் இருக்குன்னு சொல்லலாம், உயிர் இல்லைன்னு சொல்லலாம். அது 2 கட்டம். ஏன்னா நெகம் வளருது, அதனால் உயிர் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நெகத்தை வெட்டுனா வலிக்காது, உயிர் இல்லைன்னு கூட சொல்லலாம். அது 2 கட்டம் பொருள். ஸோ பகவான் ஒரு கணக்கு வச்சு கொள்கிறார். ஸோ ஹிரண்யகசிபு ஆர்டினரி பர்சன் கிடையாது, சாதாரண ஆள்லாம் கிடையாது. நம்மளோட பல கோடி மடங்கு அறிவுள்ளவன்.
நம்மளால இந்த மாதிரி சிந்திக்க கூட முடியாது. உயிர் இருக்கிறவங்க கொல்லக்கூடாது, உயிர் இல்லாதவங்க கொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் சாகக்கூடாது. எப்படி இருப்பார்? ஆனால் எல்லாமே கிருஷ்ணா பூர்த்தி பண்ணுறாரு. அதே மாதிரி கணக்கு வச்சு முடிச்சிடுறாரு. ஸோ இதில் நான் சொல்ல வர பாயிண்ட், நாம்பளாம் பயங்கர மனக்கற்பனை பண்ணுவோம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம்பளாம் பயங்கரமாக ஏதோ பிளானெல்லாம் போட்டுருவோம். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறோம்னா வாஸ்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கம்பாஸ் வச்சு டிகிரி வச்சு அப்படி இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு கணக்கு போடுவோம். அவர் கணக்கு புரியாது. எனக்குன்னு ஒரு விதி இருக்குது. ஓகே, அது விதி, அதுக்கு ஒரு கணக்கெல்லாம் இருக்கும். ஸோ எது பார்த்தாலும் இந்த மாதிரி நம்ம நிறைய கணக்கு போடுவோம். ஒரு பணம் சம்பாதிக்கிறாகட்டும், நம்ம குழந்தைங்க சம்மந்தப்பட்ட பிளானிங்களாகட்டும், இந்த உலகத்துலேயும் அரசியல்வாதி ஆகட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே மனக்கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது நான் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் பெரிய பிரச்சனை எங்கே வருதுன்னா, பகவான் வந்து இந்த உலகம் எப்படி இயங்குது, யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, கிருஷ்ணர் அது பேசுகிறார், அதை மட்டும் விட்டுறான். பொதுவாக என்ன நமக்கு எல்லாருக்கும் ஒரு என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். அது ஒரு பெரிய வியாதி நமக்கு. புரியுது இல்லையா? எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தணும், என் கண்ட்ரோலில் இருக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனால் பகவத்கீதை படித்தா தான் புரியும், நம்ம கண்ட்ரோலில் ஒரு விஷயம் தவிர வேறு எதுவுமே நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஒன்று தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. என்னென்னா சாண்டிங் பண்ணலாமா வேண்டாமா, அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஈவன் பகவத்கீதா படிக்கணும் கூட நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஏன்னா கண்ணு தெரியணுமே இல்லையா? பகவத்கீதை பண்ண கண்ணு ஒழுங்காக தெரியணும். தெரியலன்னு வைங்க, படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியாது, படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியாது. ஸோ அது கூட என் கண்ட்ரோலில் கிடையாது. சாண்டிங் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, வேறு எதுவுமே கண்ட்ரோலில் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், எதுவுமே கிடையாது, நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. சில சமயம் சில பேர் யூரின் போகிறோன்னா கூட நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, டியூப் போட்டு தான் எடுக்கணும். இதெல்லாம் உண்மை. சில பேர் மருந்து சாப்பிட்டா தான் 2க்கே போக முடியும் அப்படின்னு, அது கூட நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. சாண்டிங் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல், மற்ற எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. கம்ப்ளீட்டாக கிருஷ்ணா கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது கிருஷ்ணரே சொல்கிறார், மயத்யக்ஷேன பிரகிருதி. கிருஷ்ணர் சொல்ல என் கண்ட்ரோலில் இருக்கு அர்ஜுனா. ஸோ அப்போ எது என் கண்ட்ரோலில் இருக்கோ அதை நான் ஒழுங்காக பண்ணணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நமக்கு ஒரு வியாதி என்னென்னா, அடுத்தவன் கண்ட்ரோல் என்ன இருக்கோ அதை நான் பிடிங்கி பார்க்குறேன். என் கண்ட்ரோல் என்ன இருக்கோ அதை நான் முதல்ல ஒழுங்காக பண்ணணும். தட் இஸ் சாண்டிங். சரி, இந்த பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் படித்தீங்கன்னா, துரியோதனன் வந்து அவங்க குரு துரோணாச்சார்ட்ட போய் சில விஷயங்கள் பேசுகிறார். ஃபஸ்ட் சாப்டர் வரும். துரியோதனன் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் பாண்டவாஸ் பக்கம் நிறையா பலசாலிகள்லாம் இருக்காங்க. பீமன், தென் அபிமன்யு, தென் அர்ஜுனா எல்லாம் சொல்லுவா. அப்படி சொல்லிட்டு என் பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. பீஷ்மர் இருக்கார், யாருமே தோக்கடிக்க முடியாது. துரோணாச்சாரியர் இருக்கார், கர்ணன், ஜெயத்ரதன். ஸோ துரியோதன ஒரு மனக்கற்பனைனா, நம்ம சைடு நிறையா இருக்காங்க, அவங்க சைடு எவ்வளோ தான் இருக்காங்க, நம்ம ஜெயிச்சுருவோம். அது ஒரு பெரிய மனக்கற்பனை. முக்கியமாக கிருஷ்ணா அந்த பக்கம் இருக்குன்னு மறந்துட்டார். ஏன்னா அட்ஸ் மிஸ்டேக். கிருஷ்ணர் அந்த பக்கம் இருக்கான்னு மட்டும் அந்த ஸ்லோகத்தை எங்கேயுமே வராது. ஏன்னா துரியோதனுக்கு அவ்வளோதான், பகவான் எங்கே இருக்காரோ அவங்க ஜெயிச்சுருவாங்க. இது உண்மை. ஸோ இது துரியோதன மனக்கற்பனை. ஸோ நாமளும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் மனக்கற்பனை பண்ணுறோம். பகவான் சொன்னபடி கேட்காம என் இஷ்டத்துக்கு மனக்கற்பனை பண்ணன்னு வைங்க, கடைசியில் நம்ம தோல்வி தான் வரும். தோல்வி தான், நோ டவுட். அந்த கிருஷ்ணா நம்ம பக்கம் இருந்தால், ஒருவேளை எனக்கு பலம் இல்லைனாலும் பலம் வந்துடும். பலம் இல்லைனால், இது உண்மை. உண்மையிலே பலம் அப்படின்னு பார்த்தா பாண்டவர்களுக்கா கௌரவர்னா கௌரவர்கள் தான் பலம் ஜாஸ்தி. ஏன்னா பீஷ்மர் இருக்கார், அவரை கொல்ல முடியாது. அப்படி பார்த்தா பலம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. ஆனால் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க, ஏன்னா கிருஷ்ணா இங்கே இருக்கார்.
ஸோ சஞ்சய்னு அவர் சொல்கிறார். ஸோ கிருஷ்ணன் எங்கே இருப்பாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போது பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் வருது, யார் ஒருத்தர் அந்த பகவான் கிருஷ்ணத்தை பக்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்குணமெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நல்குணங்கள் வரும் பொழுது இந்த மனக்கற்பனையெல்லாம் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அது போகும். பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறது, யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணை சத்திர சமாசத்தே சூரா. யார் ஒருத்தர் பகவான் கிருஷ்ணரை பக்தி பண்ணுறாங்களோ நல்குணங்கள், தேவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்குணமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். மனக்கற்பனை பண்ண மாட்டான். மனக்கற்பனை பண்ணாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கன்னா அர்ஜுனர் எங்கேயுமே மனக்கற்பனை பண்ணுற மாதிரி வராது. இன்னும் அர்ஜுனா கிருஷ்ணர் என்ன சொல்கிற அப்படியே செஞ்சுருவார். சம்டைம்ஸ் யுதிஷ்டர் மகாராஜ் கூட மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒன்று சொல்லுவார், யுதிஷ்டர் பார்த்து சொல்லுவார், பொய் பேசு அவன் செத்துட்டான் அப்படிம்பார். அஸ்வத்தாமர் செத்துட்டான்னு பொய் பேசும்பார். அவர் யோசிப்பார், நான் பொய் பேசுகிறதா, அது ஸ்மால் மிஸ்டேக். ஆனால் அர்ஜுனர் அப்படியெல்லாம் கிடையாது. அர்ஜுனா இன்றைக்கி அங்கே போல இங்கே தான் சண்டை போடுறேன்னா ஓகே டன், கேள்வியே கேட்க மாட்டார், சிந்திக்கூட மாட்டார், கிருஷ்ணா சொல்கிறாலே செய். ஆனால் யுதிஷ்டர் மகாராஜ் அந்த ஸ்மால் நான் பொய் பேசுகிறதா அப்படின்னு கேட்டதுக்காக ஸ்மால் தண்டனை வந்துதான், சின்னதாக. அது ஒரு ஸ்மால் மனக்கற்பனை. கிருஷ்ணர் சொன்னார் செய்யணும், அவர் சொல்கிறார செய்யணும், கற்பனை பண்ணக்கூடாது. ஸோ அந்த கிருஷ்ணா பகவத்கீதையில் பல இடத்துல சொல்கிறார், என்னை சந்தேகப்படாதங்கிறார், சந்தேகப்படாதங்கிறார், இந்த சாஸ்திரம் படிங்கிறார், அவரோட நாமத்தை சொல்லணும்னு அவரே சொல்கிறார். சததம் கீர்த்தயந்தோ மாம், என் நாமா சொல்லு. ஸோ அப்போ இந்த மனக்கற்பனை பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். பகவத்கீதை படிக்கலைனாலே மனக்கற்பனை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நோ டவுட் மனக்கற்பனை பண்ணுவோம், நிறையா பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பேன், எனவே புதுசாக வந்ததுக்காக சொல்கிறேன். இந்த மனக்கற்பனை எப்போ ஏற்பட்டது, எப்படி நாம் ஏமாறுவோன்னு. அது பாம்பேயில் ஒருத்தர் வேலைக்கு போகிறார். ஆனால் ஒரு வேலை எப்படின்னா டெய்லி காலையில் எந்திரிச்சு போயாகணும். காலையில் ஒரு 5-6 மணிக்கு எந்திரிச்சு போயாகணும். எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகணும். மேபி யாராவது பாம்பே போயிருந்தீங்கன்னா பார்ப்பீங்க, காலையில் 5 மணிக்கே தொங்கிட்டு போவாங்க ட்ரெயினில், அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவர் என்னடா வாழ்க்கை இது, இதெல்லாம் சரியில்லை, வேறு எங்கேயாவது வெளிநாடு போயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இது என்ன இவ்வளோ கூட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இங்கிலாந்து போயிட்டார், வெளிநாடு போயிட்டார். ஸோ அங்கெல்லாம் காலியாக இருக்குது, பெருசாக இந்த மாதிரி கூட்டம் கிடையாது. அவர் ஒரு நாள் பஸ்ஸில் போகிறார். பஸ்ஸில் அவர் மட்டும்தான் இருக்கார், டிரைவர், வேறு யாரும் இல்லை. ஆனால் உள்ள அத்தனை சிசிடிவி இருக்குது. ஏன்டா யாரு மேலே எதுக்கு சிசிடிவியெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கேட்குறாரு. இங்கே தான் யாரு மேலே கூட்டம் இல்லை, எதுக்கு சிசிடிவி? இப்போ டிரைவர் சொல்கிறார், எந்த நேரத்தில் எவராவது உள்ளே சுற்றுவானுங்க, என்னடா இப்படி ஒன்று இருக்காங்க. ஸோ இவர் நினச்சிக்கிட்டாரு இங்கே பிரச்சனை வரும், வெளிநாடு போனால் சந்தோஷமாக இருக்கும், அங்கே போனால் அங்கே வேறு மாதிரி பிரச்சனை. ஸோ அது மனக்கற்பனை தான், இது ஒரு மனக்கற்பனை. ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா இந்த மனசை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிறார். இந்த மனம் கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், இது உனக்கு எதிரியாக ஆக்ட் பண்ணுங்கிறார், ஃப்ரெண்டாகவும் ஆக்ட் பண்ணும். கிருஷ்ணா சொல்ல, எனக்கு கொடுத்துட்டா ஃப்ரெண்ட் அது, இல்லைன்னு உன்னோட எதிரி அது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா பெரும் காரணம் நாம் தான், நம்ம மனசு தான், மற்றவங்க கிடையாது. மற்றவங்க கிடையவே கிடையாது. என்றைக்குமே நம்ம அடுத்தவங்க தான் நினைப்போம். பிரச்சனை பூரா என் மனசில் இருக்குது, என்னோடய மனக்கற்பனையில் இருக்குது. சம்டைம் நான் நினச்சிட்டே இருப்போம், அவங்கெல்லாம் நம்மளை கண்ட பிடிக்காது, நம்மளுக்கு எதிராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இவனே எதிர்க்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். ப்ராப்ளம் இவன் மனசில் தான் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக மனக்கற்பனை பண்ணிகிட்டே இருப்போம், அவங்க நம்ம எதிரி, இவங்க ஃப்ரெண்டு, ஏதோ மனக்கற்பனைகள். ஸோ இது
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மனசை நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் அடக்க முடியாது, செயற்கையாகவும் அடக்க முடியாது. அப்படியே கண்ணை மூடிட்டு ஏதோ உக்காந்துக்கலாம், செயற்கையை அடக்கவே முடியாது. காரணம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிற, ஐ திங்க் 10th சாப்டரில் வரும், இந்திரியானா மனசாஸ்மி அப்படிங்கிறார். இந்திரியங்கள் நான் மனம் அர்ஜுனாங்கிறார். மனசுங்கிற பகவானோட சக்தி, அது அவராக கொடுக்குறார். அதை நாம்பெல்லாம் அடக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வராரு வைங்க, ஒரு கான்ஸ்டேபிள் வராருன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும். நீ என்ன வெறும் கான்ஸ்டேபிள் தான், அவர் அடிக்க போனேன்னு வைங்க, பின்னாடி கவர்மெண்ட் வரும். அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அவர் நான் ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ இந்த மனசு நம்ம கொடுத்துருக்கிற மனசு நம்மளது கிடையாது, கிருஷ்ணராக கொடுத்துருக்கார் நமக்கு. அதை நான் அடக்க முடியாது. பகவான் நாம சொன்னால் விட்டு நம்மளை அமைதியாக இருக்கும். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் நிறைய இடத்துல சொல்கிறார், மன்மனா மனசு எனக்கு கொடு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்சா, எப்போ நினச்சிக்கிட்டும் வேலை பண்ணுங்கிறார். ஸோ ஜென்ரலாக இந்த உலகத்தில் அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பல விதமான பிளான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வீடு கட்டினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஊரில் செட்டில் ஆனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நபரை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சா லைஃப் நல்லாயிருக்கும். இது எல்லாமே மனக்கற்பனை கம்ப்ளீட்டாக. ஸோ கிருஷ்ணர் சொல்கிற அந்த மனசு எனக்கு கொடுத்துரு, நீ சந்தோஷமாக இருப்பேன்னா அது உண்மை. இது ஒன்றும் பெரிய விஷயம். இந்த உலகத்தில் நாம் ஒரு 1 கோடி ரூபாவோ பல கோடி ரூபா கூட கடவுளுக்கு பகவானுக்கு கோவிலுக்கு தானம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மனசு மட்டும் சீக்கிரம் கொடுக்க மாட்டோம். இருக்குல்ல ரொம்ப கடினம் தான். மனசு கொடுக்கும்போது வலிக்கும், ஆக்சுவலி வலிக்கும். ஆனால் அது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சுகமாக மாறிடும். இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், ஃபஸ்ட்டு விஷம் மாதிரி தான் இருக்கும் அர்ஜுனா, ஆனால் அதுக்கப்புறம் அமிர்தமாக மாறும் அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கணும்னு வைங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 4 மணிக்கு எந்திரிக்க சொன்னால் நல்லா தூக்கம் வர நேரமே அதுதான். இந்த 4 மணிக்கு தான் நல்லா தூக்கம் வரும். அந்த தூக்கம் நல்லாயிருக்கும். எந்திரிக்க சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எந்திரிச்சு ஆச்சாரியா சொன்னபடி எல்லாம் குளிச்சுட்டு சாண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா போக போக அவன் அமிர்தம் பார்ப்பான். இது ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா பக்கத்தில் ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நான் சாண்டிங் பண்ணுமா. ஆனால் செய்ய தான் தெரியும் இது உண்மை. உடலும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், ஆத்மா எல்லாமே நல்லாயிருக்கும். செய்ய தான் தெரியும். கிருஷ்ணரே சொல்கிறார், 18வது அத்தியாயத்தில் வருது. இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மனசு தூங்க சொல்லும். அலாரம் அடித்தோன்னா பட்டுன்னு ஒரு அடித்து படுத்துக்கும். இல்லை ஸ்னூஸும்பாங்க, ஏன்னா தமிழ்லாம் தெரியும். ஸ்னூஸ் தெரியுங்களா? அது அழுத்திட்டுனா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அடிக்கும். மனசு அந்த நேரம் தூங்குன்னு தான் சொல்லும். ஆனால் அதை நான் எதுக்கணும். அது எதுக்கும்போது வலிக்கும். நம்ம சந்தோஷமெல்லாம் கெடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரிய சந்தோஷம் காத்துட்ருக்கு, பெருசாக கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மனசுங்கிறது அடங்கணுன்னா ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது. பகவான் நாம சொல்கிறதுனால தான் எல்லாமே நடக்கும். இது ரொம்ப கஷ்டம்னு கிடையாது. ஹரே கிருஷ்ணா சொல்கிறது என்ன கஷ்டம் இருக்குது? ஒரு கஷ்டம் கிடையாது. இந்த பகவத்கீதை படிக்கிறது ஒரு கஷ்டம் கிடையாது. பகவான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். பகவத்கீதை படிக்க சொல்கிறார், நாமத்தை சொல்கிறார், நல்ல பிரசாதம் சாப்பிட சொல்கிறார். வேறு எதுவும் சிம்பிள். இது உண்மையிலே இது பண்ணிட்டு இருந்தாலே அவங்க நல்லா இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ப்ராசஸ் வெரி சிம்பிள் தான். இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது. ஒரு குழந்தை கூட பண்ணலாம். இந்த ஹரே கிருஷ்ணா ஏன் ரொம்ப கிரேட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட போய் தியானம் பண்ண சொல்லுங்கள், பண்ணுமா? தியானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
ஒழுங்காக பூஜை பண்ண சொல்லுங்கள், பூஜை பண்ண முடியாது. ஆனால் ஹரே கிருஷ்ணா குழந்தைக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஒரு 2 வயசுக்கு நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்லி கொடுத்துடலாம். நான் பார்த்துருக்கேன், ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, பகவத்கீதை ஸ்லோகமெல்லாம் 2 வயசுலேயே சொல்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் தியானம் பண்ண சொன்னால் பண்ண முடியாது. அப்போ இந்த ஹரே கிருஷ்ணாங்கிறது எவ்வளோ அற்புதம் பாருங்கள். பகவான் கொடுக்குறார், குழந்தை கூட சொல்லலாம். குழந்தை பகவான் அப்படி பண்ணியிருக்கார். ஸோ அதுதான் பகவானோட அனுகிரகம் அது. ஸோ நாளைக்கு நித்யானந்த திரையோதசி, அந்த நித்யானந்தரோட அனுகிரகம் இல்லாமல் நம்ம இந்த ஹரிநாமெல்லாம் சொல்ல முடியாது. பகவான் அனுகிரகம் கிடைக்காது. ஸோ நாளைக்கு நித்யானந்த திரையோதசி, அவரை பற்றி நிறைய பார்ப்போம். அவரோட அனுகிரகம் வந்து ஹரிநாமத்தை நல்லா சொல்லலாம், இந்த மனக்கற்பனையிலேருந்து வெளியே வந்துடலாம். நோ டவுட், இந்த மனக்கற்பனையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா, இந்த நாமாங்கிறது எப்பேற்பட்டது, எவ்வளோ சக்தி உள்ளது, அதை பற்றி ஒரு சின்ன ட்ராமா போட போகிறாங்க, ஒரு 5 minutes. எனவே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. அம்தாத் சார். மனக்கற்பனைங்கிறது நான் எதை வேணால் நினைக்கிறது கற்பனையா, இல்லை ஒரு நியாயமாக நினைக்கிறது வந்து கற்பனை இல்லாமல் அது நிஜம் நான் நினைக்கிறேன். வெல், இது நியாயம் அது அந்நியாயம் அப்படிங்கிறது நானாகவும் நினச்சிக்க முடியாது, சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு சுகர் இருக்கா இல்லையாங்கிறது டாக்டர் தான் சொல்லணும், நானாக நினச்சக்கூடாது. எனக்கு வந்து பிபி இல்லை, எனக்கு சுகர் இல்லை, நோ, டாக்டர் தான் சொல்லணும். நானாக நினச்சிட்டு அது மனக்கற்பனை. புரியுது இல்லையா? அப்போ இந்த இது நியாயம் இது அநியாயங்கிறது நானாக கணக்கு போட முடியாது, சாஸ்திரத்தை வச்சு தான் கணக்கு போடணும். பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும். படிக்காமல் நான் அநியாயம் சொல்லக்கூடாது, அது மனக்கற்பனை. ஹரே கிருஷ்ணா. 32-20 வண்டி யாருது? 32-20 67-38. ஸோ அந்த வண்டியை கொஞ்சம் மாற்றி வைங்க. யாரு 2 பேர்? 32-20 67-38. மனசுங்கிறது வந்து நம்ம எல்லாமே நினைக்கிறோம், எல்லாமே பகவான்கிட்ட கேட்குறாங்க. வெளியில் இருக்க மாரியம்மன், அம்மன், சிவபெருமான் எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் இந்த மரணம் எனக்கு எப்படி வரணுங்கிறது வந்து யாரும் போய் எங்கேயும் கேட்குறது நினைக்கிறதே இல்லை. காரணம் இல்லை, மனசில் அப்படியே தோணவே மாட்டேன். எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா சொல்லித்தரணும். மரணத்தை பற்றி யாருமே பேசுறது இல்லை. கடைசி அவங்களோட மரணம் வாழ்க்கையை நல்லா கொண்டு போயிடுறாங்க, ஆனால் கடைசியாக மரணம் எங்கெங்கேயோ போய் எப்படியோ போயிடுறாங்க. எஸ், அது நடக்கும். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா மரணத்தை பற்றி பேசுகிறார். அப்போ மரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக், டிஸ்கஸ் பண்ணணும், கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். கருட புராணத்தில் மரணத்தை பற்றி பெரிய டாபிக் இருக்குது. மரணத்துக்கு முன்னாடி எப்படி என்ன நடக்கும், மரண நேரத்தில் என்ன நடக்கும், மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், அதெல்லாம் கருட புராணத்தில் இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னு இது நான் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கல அப்படின்னாலே மரணம் மோசமாக இருக்கும். ஏன்னா மரணத்தை பற்றி தெரிஞ்சால் தான் நான் ப்ரிப்பேர் ஆகணும். ஐ திங்க் பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம் கிளாஸில், நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்துக்கு எப்பவுமே நம்ம தயாராகிறோம். உதாரணத்துக்கு ஒரு 25 வயசில் வேலைக்கு போகிறதுக்கு ஸ்கூலு காலேஜுக்கு போய் தயாராகிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், ஏன்னா நான் தயார்படுத்திக்கிறேன், ஒரு டிகிரி வாங்குகிறேன். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் கல்யாணம் ஆகணும்னா அதுக்கும் நம்ம தயாராகிறோம், ஒன்னொன்றுக்கும் தயாராகிறோம். மரணத்துக்கு தயாராகணும்னு கிருஷ்ணர் சொல்கிறார், பகவத்கீதையில் இருக்குது. ஆனால் அது வெளியே யாரும் பேசுகிறதில்ல, பகவத்கீதை படித்தான். ஸோ இதெல்லாம் படிக்கலைன்னா என்ன நினைப்பாங்கன்னா மரணத்துக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. அது ஒரு மனக்கற்பனை, அதுவும் மனக்கற்பனை தான். ஸோ பகவத்கீதை படிக்கணும், படிக்கலைன்னா மனக்கற்பனையிலே வாழ்ந்துட்டுருப்போம், அது நமக்கே தெரியாது. ஸோ ஒரே வழி ஹரே கிருஷ்ணா சொன்னால் மட்டும்தான் அதுலேருந்து வெளி வர முடியும், இல்லை வர முடியாது, இம்பாசிபிள். ராவணனாலே வர முடியல, ராவணன் ரொம்ப படித்தவன், சும்மாலும் கிடையாது. ராவனுக்கு அவ்வளோ மனக்கற்பனை இருந்தது.
ராவன் நினச்சான் குரங்கு என்னை கொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டார். குரங்கு மனுஷன் என்ன எப்படி கொல்ல முடியும்? இம்பாசிபிள். ஆனால் ராவனே மறந்துட்டா. அப்படி வரம் கேட்கும்போது இந்த 2 பேர்த்த மட்டும் கேட்கல. இவங்கள்ட்ட மரணம் இருக்கக்கூடாது, இவங்கள்ட்ட மரணம் இருக்கக்கூடாது. ஆனால் மனுஷன் குரங்கு மட்டும்தான் கேட்கல ராவணன். ஏன்னா இவங்க 2 பேர் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி அவங்க 2 பேர் தான் எல்லாமே பண்ணாங்க. இவங்க 2 பேர் தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ ராவணன் நல்லா படிச்சும் தான், பட் மனக்கற்பனை இருந்தது. ஹிரண்யகசிப்பு, துரியோதனா எல்லோரும் மனக்கற்பனை. நமக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ பகவான் நாம சொல்லணும், பகவத்கீதை படித்தா மட்டும்தான் வெளியே வர முடியும். இன்னும் முடியாது, இம்பாசிபிள். மரணத்தை நம்ம முடிவு பண்ண முடியாது. அவங்களே பண்ண முடியாது, அடுத்தவங்க என்ன பண்ணுறது? அஃப்கோர்ஸ் தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவங்கவுங்க பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அது கஷ்டம், இந்த யுகத்தில் அது கஷ்டம். ஆனால் பிரபுபாத் எழுதியிருக்கார், பெரிய பெரிய யோகியெல்லாம் கணக்கு அவங்களே கணக்கு போட்டுருவாங்க. அதெல்லாம் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கு? நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக சிந்திக்கிறோம். கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வணக்கம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, அவங்க அவங்க பின்னணி அவங்ககிட்ட இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அது பகவானை வந்து வெல் அவங்களுக்கு கடைசியில் என்ன சொன்னேன், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்க எப்படி சரணடைவாங்க? தெளிவான சிந்தனை இருக்கிறவங்க செய்கிறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு என்னென்னா நம்ம பிரசாதம் கொடுக்கலாம், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், அவ்வளோதான். ஏன்னா அவங்க என்ன கர்மா இருக்கோ அது நடக்காதே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது காரணம் அவங்க தான், அடுத்தவங்க கிடையாது. அவங்க தான் காரணம். அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், பிரசாதம் கொடுக்கலாம், டெய்லி கோயிலுக்கு கூட்டு வந்து பகவானை பார்க்க வைக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ விதின்னு இருக்குது, அவங்களுக்கு சம் விதி என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ வேறு கேள்வி இருக்கா? வேறு கொஷன்ஸ்? வெல் வானப்பிரஸ்தா அது டிஃப்ரெண்ட், அது ரிட்டையர்ட் லைஃப். சி மரணம்ங்கிறது எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகணும். வானப்பிரஸ்தத்துக்கு அப்புறம் தான் மரணம் வரும்னு எங்கே சொல்லியிருக்காங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போனாலும் மரணம் வரலாம். ஸோ அது ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது கலியுகத்தில் மரணம் எப்போ வேணாலும் வரலாம். மற்ற யுகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு சில டைம்ஸில், பட் கலியுகம் எப்போ வேணாலும் வரலாம். அப்படின்னா எனி டைம் வரலாம். அப்படின்னா எனி டைம் நான் ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். உணர்வுச்சு இல்லாத நம்ம பகவானை சாண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது கோயிலுக்கு வர்றதுக்கோ இதில் ஈடுபடுறதுக்காக சில மனக்கற்பனை நம்ம பண்ணுறோம். இப்படி பண்ணால் நம்ம வந்து இடையூறு இல்லாமல் நம்ம போகலாம் கோயிலுக்கு, அப்படியெல்லாம் பண்ணுற கற்பனையும் தவறுங்க. ஸோ ஆக்சுவலி முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் வரல. அப்போ சம்டைம்ஸ் நான் கோயிலுக்கு போகணும் பிளான் பண்ணுவேன், போக முடியாமல் கூட போவான். அப்போ என்ன தான் பண்ணுறதுங்கும் போது அங்கே தான் சாண்டிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பிளான் பண்ணுவோம், போக முடியாமல் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ பகவான் அனுகிரகம் கிடைக்காதானா? அப்படியும் கிடையாது. அதனால சாண்டிங் பண்ணாலே போதும். தட்ஸ் இட். ஆமாம். பட் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு வரணும். முடியும் போது போயிடணும். பட் சம்டைம் போகணும்னு நினச்சாலும் முடியாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் மேபி என் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலை. அதனால சாண்டிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுது. ஹரிநாமா சொல்கிறோம். ஆமாம். வேறு கேட்டோம். மகாபாரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம், அப்புறம் கர்ணன், அப்புறம் திருதராஷ்டிரன், இது வந்து அவன் வாக்கியம் செஞ்சுருக்காங்க. கரெக்டாக எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு ஆசை, விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் ஆத்மா சொல்லி, அது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியல, ஆசையாக பேராசையாக தெரியல, பட் உள் மனசு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு. அது என்ன? வெல் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, கர்ணா, அர்ஜுனா, இன்னொருத்தர் யார் சொன்னீங்க? திருதராஷ்டிரா.
கர்ணா, திருதராஷ்டிர இவங்கெல்லாம் விஸ்வரூபம்லாம் பார்க்கல. ஆக்சுவலி அவங்கெல்லாம் மெயின் பார்க்கல. ஏன்னா கிருஷ்ணா கிளியராக பகவத்கீதையில் சொல்கிறார் அர்ஜுனாட்ட, உன்னை தவிர யாரும் பார்த்ததில்லைங்கிறார். ஸ்லோகாவே இருக்குது. சில தேவர்கள் பார்த்துருக்காங்க, சில பேர். கர்ணால யாரும் பார்க்கல. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க பார்க்கணுங்கிறீங்க. அதே அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் பார்க்க முடியுங்கிறார். விஸ்வரூபம் கூட அது தற்காலிகம்தான், அது ஆன்மீகம் கிடையாது. விஸ்வரூபமே இதுலேயே வருது, அது மெட்டீரியல் ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. விஸ்வரூபமே மெட்டீரியல் ஃபார்ம் தான் கொடுக்குறாங்க. அதோட பெட்டர் ஃபார்மே நீங்கள் பார்க்கலாம், கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் பார்க்கணுன்னா பக்தி பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு வழியாலும் கிடையாது. அதுதான் பக்தி, அதுதான் பக்தி. சரண்டர் ஆகுதுன்னா பக்தி வேறு, சரண்டர் வேலையும் கிடையாது. பக்தி பண்ணால் தான் சரண்டர் ஆக முடியும். நான் சரணாதி பண்ணிவிட்டு பக்தி பண்ண தேவைன்னு யாரோ சொன்னாலும் ஏமாத்துறாங்க. தட்ஸ் சீட்டிங். பக்தி பண்ணால் தான் நீங்கள் சரணாகதியே பண்ணுவீங்க. நீங்கள் பகவத்கீதையில் 65 18 கிருஷ்ணா மன்மனாபவ மத்பக்தோன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை மாமேகம் சரணம் ரஜா சொல்கிறார். வரிசை அப்படி தான் வரும். பக்தனாக அடுத்த ஸ்லோகத்தை மாமேகம் சரணம் ரஜாங்கிறார். பக்தி பண்ணாமல் எப்படி சரணாதி பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ண முடியாது, இம்பாசிபிள். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பக்தி பண்ணாமல் சரணாகதி பண்ண முடியாது. கிருஷ்ணர் இப்படி சொல்லலை, அந்த வரிசை அப்படி தான் வரும். மன்மனா மனசன்னு கூட என் பக்தனாக, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் மாமேக்கம் சரணம் பிரஜா அப்படிங்கிற சரணாகதி அப்போ தான் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. ஸோ பக்தி பண்ணால் கிருஷ்ணர் பார்க்கலாம். அவர் சொல்கிறார் பக்தியா துவனன்யா சக்யா அகம் ஏவம் விதோ அர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் சதத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா அப்படிங்கிறார். நீ என்னை பார்க்கலாம், என்னை புரிஞ்சுக்கலாம், ஆனால் பக்தி பண்ணுங்கிறார். ஸ்லோகா அப்படி தான் இருக்குது. பக்தி பண்ணால் தான் பார்க்க முடியுங்கிறார். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். அவர் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கணும், கண்டிப்பாக நல்லது, அது அந்த ஆசை இருக்கணும். ஆனால் இப்படி தான் பண்ணும் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஆத்மா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8.4 மில்லியன் வந்து பிறப்பிடத்தில் சொல்கிறாங்க. அல்ல, அப்படி எங்கேயுமே கொடுக்கலையே. 84 lakh ஸ்பீசிஸில் ஆமாம், 84 lakh ஸ்பீஷஸ். என்ன சொல்கிறீங்க? 8.4 மில்லியன். அதான் சொல்லு 80. சொல்லுங்க ஐயா. அத்தனை உடல் தாண்டி இருக்குமாங்கிறியா? எஸ், சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது. பட் ஜென்மங்கள் பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்கலாம். ஸ்பீஷிஸ் வந்து 84 lakhs தான், ஜென்மங்கள் கோடி. உதாரணத்துக்கு மனுஷனாவே 1 கோடி ஜென்மம் கூட வரலாம், நாயோ 10 கோடி ஜென்மம் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். பட் ஸ்பீஷிஸ்ன்னு பார்த்தா 84 lakhs தான். ஆமாம். ஸோ எஸ், சாஸ்திரத்தில் இருக்குது, சாஸ்திரத்தில் அது இருக்குது. எஸ், சாஸ்திரத்தில் உண்மை. காரணம் வந்து அங்கே ராமநாமா சொல்லுவாங்க. இது உண்மை. சிவபெருமான் வந்து இறந்து போனவங்களோட பாடி மடியில் வச்சு ரைட் இயரில் ராமநாமா 3 தடவை சொல்லுவாராம். ஸோ இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது, இதெல்லாம் உண்மை. ஆனால் அது நாம் பிளான் பண்ணாலும் அது மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் காசியில் இறக்கணும்னு போய் அங்கே உட்காந்து ஏதோ வேலையை அடுத்து பக்கத்தூர் போய் செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. மரணம் நாம் ஈஸியாக பிளான் பண்ண முடியாது. பிளான் பண்ணணும், பட் ஃபைனலாக கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணணும். பட் அது இருக்குது, அது இருக்குது ஆக்சுவலி. அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த சிவபெருமானுக்கு அப்படிங்கிற அது கிருஷ்ணருக்கு அது கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நான் கேட்குறேங்க. கிருஷ்ணன் மூலியமா சிவபெருமானுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி கும்பமேளா அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ கான்ஃபரன்ஸ். அது ஆக்சுவலி கும்பமேளா என்னென்னா மேபி இந்த எங்களுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கான்ஃபரன்ஸ் எப்படி நடக்கும்னா எல்லோரும் வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன தெரியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
கும்பமேளா அப்படிங்கிறது பெரிய பெரிய பக்தர் எல்லாம் வந்து கான்ஃபரன்ஸ். ஆக்சுவலி அங்கே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய கற்றுக்கலாம். இவங்க சும்மா போய் குளிச்சுட்டு வர்றதுனால ஏதோ சம் பெனிஃபிட், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெனிஃபிட் வந்துடும் அப்படி கிடையாது. சம் பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். பட் ஃபைனலாக சாண்டிங் பண்ணாமல் இதுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படியும் ஆகாது. இப்போ இங்கே எத்தனை பேர் கும்பமேளா போகாமல் இருக்கலாம், நீங்கள் சாண்டிங் பண்ணிங்கன்னா போயிட்டு வர்றது காட்டிலும் பெருசுது. சாண்டிங் ஹரே கிருஷ்ணா சொல்கிறது போயிட்டு வர்றது காட்டிலும் பெருசுது. இது உண்மை. இது பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் பகவத்கீதையில் பிரபுபாத் அது ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஒரு ஐ திங்க் 3rd chapter 40th ஸ்லோகா, 3வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகம் பாருங்க. 40வது ஸ்லோகத்தில் பாகவதம் ஸ்லோகா ஒன்று இருக்கும், அது ஒரு டிரான்ஸ்லேஷன். மூன்று பொருள்களால் ஆன இந்த உடலுடன் தன்னை அடையாளம் காணக்கூடியவனும், இவ்வுடலிலிருந்து தோன்றியவர்களை உறவினர் என்று கருதுபவனும், பிறந்த நிலத்தை வந்தனைக்கு உரியதாக எண்ணுபவனும், உன்னத ஞானமுடைய மனிதர்களை சந்திக்காமல் நீராடுவதற்காக மட்டும் புண்ணிய தலங்களுக்கு செல்பவனும் ஒரு கழுதையை போன்றோ பசுவை போன்றோ கருதப்பட வேண்டியவன் ஆவான். ஸோ கிளியராக இருக்கு. சும்மா கும்பமேளா போய் குளிச்சுட்டேன் வந்துட்டேன் அப்படின்னா இங்கே கழுதுங்கிறாங்க. நான் சொல்ல ஸ்லோகாவே இருக்கு. கும்பமேளா போகிறோம்னா குளிச்சா பத்தாது, பகவானை பற்றி கேட்கணும், அந்த இன்ஃபர்மேஷனோடு வரணும். இல்லைன்னா அது சக்ஸஸ் கிடையாது. ஈவன் காசிக்கு போய் குளிச்சுட்டே வந்துட்டேன்னா ஏதோ சம் பெனிஃபிட், வேதம் சொல்லுது அவன் கழுதுங்கிறான். ஸோ போய் நீராடிட்டு பகவானை பற்றி கேட்கணும். அது பண்ணலின்னா ஜீரோ, அது ஆஃப் நோ யூஸ். கிளியராக பாகவத்தில் ஸ்லோகா அது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய பேர் இந்த காசியில் போனால் முக்திங்க இல்லாமல் அங்கே போய் இறக்குறாங்க இல்லைங்களா? ரீசன்ட் டேஸில் சொன்னோம். ரீசன்ட் டே இருங்க ஒரு நிமிஷம் கேட்டோம். ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காசியில் போனால் முக்திங்கிற மாதிரி அங்கே போயிட்டுலாம் இறந்து அவங்களோட பாடியெல்லாம் ரிவர்ஸில் போடுறதுனால இப்போ நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் பொல்யூட் ஆகுது. அப்போ அது பாவமாக தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். ஏன் மேபி இருக்கலாம். எனக்கு எல்லாமே எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா பகவத்கீதையில் 4th chapter கிருஷ்ணர் சொல்கிறார், கஹனா கர்மனோ கத்திங்கிறார். இந்த ஆக்ஷன்ஸுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட். இது கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ அவங்க போகிறாங்க, ரிவரில் போடுறாங்க. இது சரியான ரிவரில் போடக்கூடாது, அது சரி கிடையாது, அது சரி கிடையாது. பண்ணுறாங்க, தப்பு தான், அது பொல்யூட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. we don't know, இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் இந்த ஆக்ஷனுக்கு இப்படி தான் ரியாக்ஷன் அப்படின்னு நம்மளால் கணக்கு போட முடியாது. கிருஷ்ணர் சொல்கிற அது ரொம்ப கடினம்ங்கிறார். கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ அந்த மனக்கரப்பை நம்ம பண்ணாமல் பெட்டர் நல்லா சாண்டிங் பண்ணிக்குவோம், தட்ஸ் பெட்டர். எனவே அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஷில பிரபுபாத் கி ஜாய். தாட்ஸ்